மன்னார்னு பிறந்ததுலேருந்தே மன்னாரில் தான் இருக்கிறோம். நாங்கள் மன்னாரில் இவ்வளவு இயற்கையாக விட்டுட்டு நாங்கள் தூரம் எங்கேயோ போகிறோம். ஊழல்ன்றது எங்களோட பொறுப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், மன்னாரில் இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நம்ம எல்லாருமே எடுத்து பார்த்தா பெண்கள் தான் முன்னுக்கு நிற்கிறாங்க. அவங்க தைரியமானவங்க. பறவைகளை பற்றி கதைக்கிறேன்டா நாங்கள் இப்போ தான் அதை பற்றி அறிஞ்சு கொள்கிறோம். என்னெண்டா அந்த பறவைகள் இங்கே நாங்கள் போய் பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கான்றத ஒரு பெரிய விஷயமா யோசிக்கிறோம். இப்போ நாங்கள் என்ற பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அதை காட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஆனால் இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு அந்த அறிவு இல்லை. இப்போ அந்த படத்தை பார்த்தா அந்த சின்ன பிள்ளைய கூட விளங்குன்னு சொன்னால் அந்த அடையாளம் அவங்கள சொல்லி கொடுக்கும். ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க, ஒரே ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறாங்க. இதில் அடையாளமோ இல்லாட்டி சமூகமோ இல்லை. பாதிப்புன்னு வரைக்கிட்ட இந்த சூழலோட அது அங்கே உள்ள அத்தனை மனுஷனையும் தான் பாதிக்குது அப்படின்னு தான் அந்த சுவரோவியம் சொல்லும். நான் நிறைய சந்தோஷப்படுறேன். என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி கொள்வ எனக்கு இல்லை. நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. அதுக்கு நான் ஒரு ஆளாக இருக்கிறேன்றதை நினச்சி நிறைய பெருமைப்படுறேன். எனக்கு அது பெருமையாகவும் இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. மன்னாரில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது உண்மையாக சரியான அது ஒரு பெண்ணாக இருந்து நான் சந்தோஷப்படுறேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் போது எங்களுடைய தொழில் வளங்கள் சுற்றுச்சூழலை அண்டிய ஒரு பொருளாக இருக்கிறபடியாக என்ன போல் இருக்கிற பெண்கள் சுயதொழில் உற்பத்தி செய்கிற பெண்கள் கௌரவிக்கப்பட்ட மாதிரி இந்த சுயதொழில் பெண்கள் இப்படி இந்த மாதிரி மன்னார் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு செவரில் ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது போது தன்னம்பிக்கையை கொஞ்சம் ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. இன்றைக்கு நம்ம இருப்போம், நாளைக்கு நம்ம இல்லாமல் இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கு அவங்க இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். யதார்த்தம் எல்லாருக்கும் சடனாக நடக்கிற ஒன்று தானே. அப்போது நம்ம நம்மகிட்ட இருக்கிற வளங்களை நமக்காக எனக்குன்னு யோசிக்காமல் நமக்குன்னு யோசித்து செயற்படுத்தணும். அது எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அது என்ன சேவை இருந்தாலும் சரி, ஒரு மனித நேயத்தை உள்ளடங்குற விஷயமா இருக்கும். அப்போ அடுத்தவங்க கவலைப்பட்டோ இல்லாட்டி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதே வராது. பெண்களால் எவ்வளவோ பெண்களால் சாதிக்க முடியாதுன்ட்டு இல்லை. எங்கள் கிராமம் எங்கள் ஊர் என்று பாதுகாக்கணும் கட்டாயம்.